வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஆஸ்ட்ரோ அழகர். இது பாவாலி ஸ்ரீ காமாட்சியம்மன் ஜோதிட நிலையம். நண்பர்களே, இதுவரை எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பெல் பட்டனை அழுத்தவும். நண்பர்களே, இன்று நாம் காணப்போவது ராகு கேதுவினால் உண்டாகும் சுப அசுப யோகங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் அமைப்பினால் அவர்களுக்கு சில சுப சில அசுப யோகங்கள் ஏற்படுவது உண்டு. அது எவ்வாறு ஏற்படுகிறது என்றால், முற்பிறவியில் அனுபவிக்க வேண்டிய ஒன்று அனுபவிக்காமல் தப்பித்து இப்பிறவியில் அது தொடரும் நிலையை காட்டுகிறது. அந்த தோஷம் பற்றி அறியலாம் வாங்க. ராகு கேது தோஷங்களில் முதன்மையானது கால சர்ப்ப தோஷம். ராகு கேதுவினால் ஏற்படும் தீய யோகங்களில் முதன்மையாக கருதப்படுவது இந்த கால சர்ப்ப தோஷமாகும். அனைத்து கிரகங்களும் ராகுகளுக்கு இடையில் அமைந்து ஜாதகத்தில் பாதி கட்டங்கள் காலியாக இருந்து அந்த அமைப்பு இருந்தால் அது பூரண கால சர்ப்ப தோஷமாகும். ஏதேனும் ஒரு கிரகம் அல்லது லக்னம் இந்த இரண்டு கட்டங்களுக்கு வெளியே இருந்தால் அது கால சர்ப்ப தோஷம் ஆகாது. அது ராகு கால தோஷமாக கருதப்படும். லக்னம் 7ஆம் வீடு தவிர மற்ற வீடுகளில் அமரும் ராகு கேதுகளை பொறுத்தவரைக்கும் சர்ப்பதோஷம் அது கால சர்ப்பதோஷம் இல்லை, சர்ப்பதோஷம் எனப்படும். அத்தகைய சர்ப்பதோஷம் பல வகைகளில் பல நிலைகளை ஏற்படுத்தும். ராகு கேதுக்களுக்கிடையே லக்னமும் மற்ற 7 கிரகங்களும் அமையும் போது இந்த யோகம் ஏற்படுகிறது. ராகுவுக்கு இடஞ்சொலியாக அமையும் பொழுது மிகவும் கொடிய தோஷமாகிறது. அத்தகைய தோஷம் அடைந்தவர்களுக்கு ஆண்களாயின் 32 வயதிற்கு மேலும், பெண்களாயின் 27, 28 வயதிற்கு மேலும் இந்த யோகம் தோஷம் எந்த பாதிப்பையும் தராது. ஆனால் அனுபவத்தில் வாழ்நாள் பூராவையும் பாதிப்பை தருகிறது என கூறலாம். இந்த தோஷமானது ஒருவருக்கு எந்தவித முன்னேற்றமும் வாழ்க்கையில் கிடைக்கவிடாது. மற்றவர்களின் உதவி கிடைப்பதும் மிகவும் கடினம். எதிர்பார்த்தபடி நடக்காது. வாழ்க்கையின் பெரும்பகுதி ஏமாற்றமாகவே இருக்கும். அடுத்தாக அனந்த கால சர்ப்பதோஷம். அப்படி என்றால் என்ன? அனந்த கால சர்ப்பதோஷம் என்பது ராகு முதல் வீட்டிலும் கேது 7ஆம் வீட்டிலும் இருக்க மற்ற கிரகங்கள் இவர்களுக்கிடையே அமைவதே அனந்த கால சர்ப்பதோஷம் என்பதாகும். இதை விபரீத கால சர்ப்பதோஷம் என்றும் கூறலாம். இவர்கள் பல இடையூறு கஷ்டங்களுக்கு பிறகு தன் சொந்த முயற்சியால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார். எனினும் திருமண காலத்தில் சிறு இடையூறுகள், தடங்கல்கள், தாமதம் உண்டாக வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக குளிகை சர்ப்பதோஷம். குளிகை சர்ப்பதோஷம் என்பது ராகு 2ஆம் வீட்டிலும் கேது 8ஆம் வீட்டிலும் இருந்தால் ஏற்படும் தோஷமாகும். இந்த அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு உடல் நலம் கெடும், செல்வ இழப்புகள், விபத்துக்கள் நேரும், பொருளாதார பாதுகாப்பற்ற நிலை ஏற்படும். ராகுவுக்கு இடம் கொடுத்த ராசி அதிபதி பலம் பெற்றிருந்தால் இந்த நிலைகள் மாறும். வெளிநாட்டு பயணமும் கிடைக்கும். அடுத்ததாக வாசுகி சர்ப்பதோஷம். வாசுகி சர்ப்பதோஷம் என்பது ராகு 3ஆம் வீட்டிலும் கேது 9ஆம் வீட்டிலும் இருந்தால் இந்த தோஷம் ஏற்படும். இந்த அமைப்பு இருக்கும் ஜாதகருக்கு தொழில் பிரச்சனைகள் ஏற்படும், காது சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இளைய சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படும். 3 என்பது சகோதர இல்லம், சிறு சிறு பயணங்கள், சிறு சிறு தொழில்கள். எனவே தொழிலிலும் காது பற்றிய பிரச்சனையும் இளைய சகோதரர்களால் பிரச்சனையும் உண்டாக வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக
சங்கல்ப சர்பதோஷம். சர்பதோஷம் என்றால் ராகு 4ஆம் இடத்திலும் கேது 10ஆம் இடத்திலும் இருந்தால் ஜாதகரின் வேலை, தொழில் போன்றவை கெடும். ராகு 4இல் இருப்பதால் அது மாத்ருஸ்தானம் என்பதால் அன்னையின் உடல்நலத்திலும் கவனம் தேவைப்படும். அடுத்ததாக பத்ம சர்பதோஷம். பத்ம சர்பதோஷம் என்பது ராகு 5ஆம் இடத்திலும் கேது 11ஆம் இடத்திலும் இருந்தால் ஏற்படும் தோஷ யோக அமைப்பாகும். அவ்வாறு ராகு 5ஆம் இடத்தில் இருப்பதால் 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று கருதப்படுகிறது. புத்திரஸ்தானம் என்பதால் புத்திர தோஷம் ஏற்படும். பூர்வீக புண்ணியஸ்தானம் என்பதால் பூர்வீக புண்ணியம் குறைந்து தந்தையிடமிருந்து சொத்துக்கள் வர சில தடங்கல்கள் ஏற்படும். மேலும் நோய் உண்டானால் குணமடைய தாமதமாகும். நண்பர்களால் ஏமாற்றம் ஏற்படும். அடுத்ததாக மகா பத்ம சர்ப யோகம். பத்ம சர்ப யோகம் என்றால் ராகு 6ஆம் இடத்திலும் கேது 12ஆம் இடத்தில் இருந்தால் ஏற்படும் அமைப்பே மகா பத்ம சர்ப தோஷம் என அழைக்கப்படுகிறது. இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகருக்கு உடலில் நோயினால் அடிக்கடி தொல்லை உண்டாகும். எதிர்காலம் இடையூறு நிறைந்ததாக இருக்கும். 6ஆம் அதிபதியை பொறுத்து அவர் பலமாக இருந்தால் அவருடைய நோய் சீக்கிரம் குணமடைவதிலும் எதிர்களை வெற்றி பெறுவதும் நடக்கும். 6ஆம் அதிபதியும் கெட்டு போயிருந்தால் அவருடைய உடல் நிலை கொஞ்சம் மோசமாகவே இருக்கும். அடுத்ததாக தக்ஷக சர்பதோஷம். கேது லக்னத்தில் ராகு 7இல் இருந்தால் யூகம் செய்யும் ஆற்றலும் உடையவர். தன் செல்வத்தை மாது போன்றவற்றை இழப்பார். திருமண வாழ்க்கையில் தொல்லை ஏற்படும். கார்கோடக சர்பதோஷம் என்பது ராகு 8இல் கேது 2இல் இருந்தால் கார்கோடக சர்பதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சர்பதோஷம் இருக்கும் ஜாதகருக்கு தந்தையின் சொத்து எளிதில் கிடைக்காது. அவருக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். சென்ற இடமெல்லாம் இவருடைய செயல்பாட்டினால் எதிரிகள் நிறைவாக இருப்பார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கப்போது சங்கசூட சர்பதோஷம். சங்கசூட சர்பதோஷம் என்ற அமைப்பு ராகு 9ஆம் வீட்டிலும் கேது 3ஆம் வீட்டிலும் இருக்கும் அமைப்பே சங்கசூட சர்பதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய அமைப்பு உடைய ஜாதகர் வாழ்க்கையில் அவர் அதிகமாக பேசுவது உண்மையை தவிர பொய்யை மட்டுமே பேசுவார். அவர் முன்கோபியாக இருப்பார். தான் சொல்வதே வேத வாக்கு என்று பிடிவாதத்தை கொள்வார். தன் குறையை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவருடைய வாழ்க்கை ஏற்றத்தாழ்வு மிக்கதாக இருக்கும். அடுத்ததாக நாம் காணப்போவது கடக சர்பதோஷம். கடக சர்பதோஷம் என்றால் என்ன? ராகு 10ஆம் இடத்தில் இருக்க கேது 4ஆம் இடத்தில் இருந்தால் ஏற்படும் அமைப்பே கடக சர்பதோஷமாகும். இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகருக்கு சட்ட சிக்கல்கள் வரும். அரசாங்கத்தினால் சில பிரச்சனைகள் இருக்கும். 10இல் ராகு இருந்தால் இருட்டு சம்பந்தமான தொழிலை செய்யக்கூடியவராக இருப்பார். உதாரணமாக புகைப்படம், எக்ஸ்ரே போன்ற தொழில் கிடைக்கும். ராகுவுக்கு இடம் கொடுத்த ராசி அதிபதி உச்சமானால், ஆட்சியானால் இந்த பாதிப்புகள் குறையும். ஆனால் ராகுக்கு இடம் கொடுத்த ராசி அதிபதி கெட்டு இருந்தால் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்ய தூண்டுவார். அடுத்ததாக விஷ்தார சர்பயோகம். இது எத்தகைய அமைப்பு என்பதை பார்த்தோமானால் ராகு 11ஆம் இடத்திலும்
கேது 5ஆம் இடத்திலும் இருந்தால் இத்தகைய விஸ்தார சர்பயோகம் என்ற அமைப்பு ஏற்படுகிறது. இத்தகைய அமைப்பு உடைய ஜாதகருக்கு குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும். குழந்தைகளால் தொல்லைகள் உண்டாகும். இவர் அடிக்கடி பயணம் செய்வார். வாழ்க்கையின் பிற்பகுதி நன்றாக இருக்கும். முற்பகுதியில் அவருக்கு மேற்சொன்ன பிரச்சனைகள் இருக்கும். பிற்பகுதியில் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அடுத்ததாக சேஷநாக சர்பதோஷம். சேஷநாக சர்பதோஷம் என்றால் என்ன? ராகு 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் இருந்தால் ஏற்படும் தோஷமே சேஷநாக சர்பதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தகைய அமைப்பு இருந்தால் ஜாதகர் உடலில் நலம், சில தொடர் வியாதிகள் இருக்கும். உடல்நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அவர் மீது வம்பு வழக்குகள் ஏற்பட்டு வழக்குகளில் சிக்கல் உண்டாகும். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். இந்த தோஷம் இருந்தால் அதிகமான துன்பங்களை ஜாதகர் சந்திக்க நேரிடும். பந்தன யோகம். அடுத்ததாக பந்தன யோகம் என்றால் லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ராகு அல்லது கேதுவுடன் சேர்ந்து கேந்திரத்தில் அல்லது திரிகோணத்தில் இருந்தால் இந்த பந்தன யோகம் அமைப்பு ஏற்படுகிறது. அத்தகைய அமைப்பிற்கு இந்த ஜாதகர் ஆளாகிறார். இந்த அமைப்புள்ள ஜாதகர் சிறைப்பட்டு சித்திரை அனுபவிப்பார் அல்லது வீட்டை விட்டு வெளியேறி நாடோடியாக தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார். இதற்கு காரணம் லக்னாதிபதியும் 6ஆம் இட அதிபதியும் ராகு அல்லது கேதுவுடன் சேர்க்கை ஏற்பட்டு அவர்கள் திரிகோணத்தில் அல்லது கேந்திரத்தில் அமைந்திருந்தால் இந்த யோகம் அமைகிறது. இது யோகம் என்று சொல்லக்கூடாது, தோஷம் என்றே சொல்லலாம். அடுத்ததாக அகால மரண யோகம். இந்த அமைப்பு எவ்வாறு ஏற்படுகிறது? ராகு சந்திரனோடு கூடி கிரகண தோஷத்தை ஏற்படுத்தி 6, 8, 12ஆம் வீடுகள் அமைந்து லக்னாதிபதியின் பார்வை பெற்றால் இந்த யோகம் அமையும். இந்த அமைப்புள்ள ஜாதகர் தற்கொலை செய்தோ விபத்தினாலோ அல்லது துஷ்ட மிருகங்களின் தாக்குதலினாலோ அல்லது ஆயுதங்களினாலோ துர்மரணம் அடைவார். 7ஆம் இடத்தில் ராகு சூரியனுடன் கூடி கிரகண தோஷத்தை ஏற்படுத்தி அங்கு சனியும் கூடியிருப்பின் ஜாதகர் விபத்தினாலோ அல்லது விஜ சந்துக்களினாலோ மரணத்தை அடைவார். சர்பகண்ட தோஷம். சர்பகண்ட தோஷம் என்றால் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் ராகு மாந்தியுடன் கூடியிருந்தால் இந்த யோகம் ஏற்படுகிறது. இந்த அமைப்புள்ள சாதகர் பெரும்பாலும் விஷ சந்துக்கள் தீண்டி மரணம் அடைய அல்லது விஷத்தினாலோ அல்லது விஷம் கலந்த உணவினாலோ பாதிக்கப்படுவார். சர்ப சாப யோகம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது சர்ப சாப யோகம். லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் ராகு அமைந்து செவ்வாயின் பார்வை பெறுவது சர்ப்ப சாப யோகமாக கருதப்படுகிறது. 5ஆம் வீடு மேஷம் அல்லது விருச்சிகமாகி அங்கு ராகு இருப்பதும் சர்ப்ப சாப தோஷமாக இருக்கிறது. இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு பிறக்கும் பிள்ளைகளால் அகால மரணம் அடைவார். பிறக்கும் பிள்ளைகளால் தொந்தரவு இருக்கும். மரணத்துக்கு ஒப்பான சங்கடங்களை இவர் அனுபவிப்பார். சயரோக யோகம். அடுத்ததாக சயரோக யோகம். 6ஆம் வீட்டில் ராகு இருக்க லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் அமைந்தால் இந்த சயரோக அமைப்பு ஏற்படும். இந்த அமைப்புள்ள ஜாதகர் உடலில் எப்பொழுதும் நோயுடன் சயரோகத்தினால் அவதிப்பட்டு கொண்டே இருப்பார். அடுத்ததாக பர்வத யோகம். எந்த லக்னம் எந்த ராசியானாலும் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய இடங்களில் ஏதாவது ஒன்றில் ராகு இருக்க அமையப்பெற்ற ஜாதகமே பர்வத யோக ஜாதகம் எனப்படுகிறது. இது ராஜயோகத்தை தரும் அமைப்பாகும். ராகு நின்ற ஸ்தானத்திலிருந்து 1, 4, 7, 10 வீடுகளில் ஒரு கிரகமாவது அல்லது பல கிரகங்களாவது அமைந்தால் இது சிறப்பான யோகத்தை தரும். இது ஒரு யோக அமைப்பாகும். அடுத்ததாக நாம் பார்க்க போது கோடீஸ்வர யோகம்.
அவ்வாறு அந்த கோடீஸ்வர யோகம் என்றால் என்ன? ஜென்ம லக்கணத்திற்கு 1, 4, 7, 10 அதாவது கேந்திரங்களில் ராகு தனித்து நிற்க, ராகுவிற்கு 7ஆம் வீட்டில் கேதுவுடன் கூடியிருக்கும் குரு, இந்த அமைப்புள்ள ஜாதகம் கோடீஸ்வர யோகத்தை அந்த ஜாதகருக்கு அளிக்கிறது. இப்படிப்பட்ட அமைப்பு உள்ள ஜாதகர் எல்லையில்லா நிதிக்கு ஆளாவார், செல்வந்தராக இருப்பார். இந்த ராகுவிற்கு 9ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் கூடியிருப்பின் அப்படிப்பட்ட ஜாதகர் ஒரு அரசாங்கத்திற்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பார். அடுத்ததாக நாம் பார்க்க போவது முக்தி யோகம். முக்தி யோகம் என்றான ஜென்ம லக்கணம் எதுவாக இருந்தாலும் 12ஆம் வீட்டில் கேது இருந்தால் அது முக்தி யோகமாகும். இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு இதுவே கடைசி பிறப்பாகும். 6ஆம் இடத்தில் ராகு இருந்தார். ஜென்ம லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் ராகு அமைப்பெற்ற ஜாதகம். இந்த அமைப்புள்ள ஜாதகருக்கு கடன், நோய், பகை, வழக்கு போன்ற பிரச்சனைகள் அறவே இருக்காது. விஷபயமும் இருக்காது. ஆனால் ராகு திசை ராகுபத்தில் இவரின் சகோதரருக்கு சில ஆயுள் கண்டம் இருக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் தோஷம் மாதுர் தோஷம். ஜென்ம லக்கணம் எதுவாக இருந்தாலும் 4ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது அமையப்பட்ட ஜாதகம் மாதுர் தோஷம் அமைப்புள்ள ஜாதகம் என்று கருதப்படுகிறது. இந்த அமைப்புள்ள ஜாதகம் தாயிர் ஜாதகர் இந்த அமைப்புள்ள ஜாதகத்தை உடைய ஜாதகருக்கு அவருடைய தாயாருக்கு ஆயுள் கண்டம், அங்கவீனம், தீராத நோய் போன்றவை இருக்கும். அவருடைய தாயார் எப்பொழுதுமே குறைந்தபட்சம் ஒரு வியாதியோடு வாழ்க்கை பூராவும் அவஸ்தைப்படுவராக இருப்பார். இதுவரை ராகு கேதுங்களின் தோஷங்களை பற்றி பார்த்தோம். அடுத்தாக மற்றொரு தோஷத்தை பார்க்கலாம். புத்திர தோஷம். ஜென்ம லக்கணத்திற்கு 1, 5, 9 ஆகிய வீடுகளில் ஒன்றில் ராகு இருப்பது புத்திர தோஷமாகும். அப்படியானால் புத்திரம் பிறக்க தாமதமாகும் அல்லது சில மருத்துவ சிகிச்சைக்கு பின் பிறக்க ஏதுவாக இருக்கும். இதுவரை நம் தோஷங்களை பற்றி பார்த்தோம். அந்த தோஷங்கள் வர காரணம் என்ன? அது ஏன் நம்மை ஜாதகரை அடைகிறது? அதற்கான காரணம் இந்த பிறவியில் தோஷம் அமையப்பெற்ற ஜாதகம் வர காரணம் அந்த ஜாதகர் முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளின் அடிப்படையிலேயே ஏற்படுகிறது. முற்பிறவியில் பெரியோர்கள் துன்புறுத்தினாலோ அல்லது 2 பாம்புகள் இணைந்திருக்கும் போது அவற்றை கொல்ல முயலும் போது ஒன்றை மட்டும் கொன்றால் மற்றது தப்பித்து விட்டால் அது மிக கொடூரமான பாவமாக இருக்கும். அத்தகைய பாவத்தை செய்தவர்களுக்கு சர்ப்பதோஷம் காரணமாக இருக்கும். இப்பாவம் செய்தவர்கள் தான் மறுபிறவியில் லக்கணத்தில் ராகு அல்லது கேது தனித்திருக்க பிறந்திருப்பார். அடுத்த வயல்வெளியில் அமைக்கப்பட்டுள்ள பாம்பு புற்றுகளை அழிப்பதாலும், புற்றுகள் அமைப்பெற்ற இடத்தை அசுத்தம் செய்வதாலும், வாயில்லா ஜீவங்களை வற்புறுத்தி துன்புறுத்தி அதன் மகிழ்ச்சி காண்பதாலும் மற்றும் மாந்திரீக கலைகளை தவறான விதத்தில் பயன்படுத்துவதாலும் ராகு கேது தோஷம் ஏற்படுத்துகிறது. இதுவரை ராகு கேது தோஷம் ஏன் ஏற்படுது என்று பார்த்தோம். அந்த கால சர்ப்ப தோஷத்தை சரி செய்ய எந்த தெய்வத்தை வணங்கலாம்? லக்னத்தில் ராகு 7ஆம் இடத்தில் கேது, அல்லது லக்னத்தில் கேது 7ஆம் இடத்தில் ராகு, அல்லது 2இல் ராகு 8இல் கேது, அல்லது 8இல் ராகு 2இல் கேது. அதாவது லக்னம் 7, 2, 8 ஆகிய இடங்களில் இருந்தால் அதற்கு பேர் சர்ப்பதோஷம். ராசிக்கும் இதுபோல் இருந்தாலும் இந்த அமைப்பு ஏற்படும். ராகு கேது தவிர எல்லா கிரகங்களும் அவங்களுக்கு இடையில் அடங்கி விடுகிறது என்றால் அதற்கு பெயர் கால சர்ப்பதோஷம். சர்ப்பதோஷம் என்பது என்னவென்றால் திருமணத்தில் தடைகள், திருமணம் அமைவதில் தடைகள், திருமண வாழ்க்கையில் தடைகள், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஆகியவற்றை கால சர்ப்பம் தோஷம் உடைய ஜாதகர்களுக்கு ஏற்படும். கால சர்ப்ப தோஷம் உடைய பெண்கள் 27 வயது வரையும், ஆண்கள் 32, 33 வயது வரையும் பல இன்னல்களுக்கு ஆளாகி அதன் பிறகு பெரிய வெற்றிகளை அடைந்துள்ளார்கள். எனவே இந்த தோஷத்தை கண்டு பயப்பட வேண்டாம்.
ஆண்களுக்கு 32 33 வயதிற்கு பின்னும் பெண்களுக்கு 27 வயதிற்கு முன் இந்த கால சர்ப்ப தோஷம் என்பது கால சர்ப்ப யோகமாக மாற வாய்ப்பு உள்ளது. நிழல் கிரகங்கள் ராகு மற்றும் கேதுவிற்கு நடுவே மற்ற 7 கிரகங்கள் மாற்றிக்கொண்டால் அதனை கால சர்ப்பதோஷம் என்று கூறுவர். கால சர்ப்பதோஷம் இருப்பவர்கள் கால பைரவரை வணங்குவதுடன் குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செய்தால், இந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் கால சர்ப்பதோஷத்திற்கு பரிகாரம் கிட்டும். ராகு கேது ஆகிய 2 கிரகங்களுக்கு நடுவே 7 கோள்களும் வானில் இருக்கும் நிலையை சர்ப்பகாலம் என்றும், அந்த காலகட்டத்தில் பிறக்கும் குழந்தைகளை கால சர்ப்ப தோஷத்தில் பிறந்தவர்கள் என்றும் முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒருவது ஜாதகத்தில் உள்ள லக்கணத்தில் தொடங்கி 7 வீடுகளுக்குள் தோஷம் முடிவுகளுக்கு வாழ்க்கையின் ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள லக்னத்தில் தொடங்கி 7 வீடுகளுக்குள் தோஷம் உள்ளவர்களுக்கு வாழ்வின் முற்பகுதியும், 7ஆம் வீட்டில் தொடங்கி லக்னத்தில் முடிவுகளுக்கு வாழ்க்கையின் பிற்பகுதியும் சிக்கலாக அமையும். சிக்கல் என்பதற்குள் திருமண வாழ்க்கை தடங்கள், வேலையின்மை, தீய கொடிய பழக்கங்களுக்கு ஆளாகுதல், பிறரால் ஒதுக்கப்படுதல் ஆகிய நிலைமைகளும் ஏற்படலாம். இதுவரை ஏன் ஏற்படும் என்று பார்த்தோம். இந்த தோஷத்திற்கு உண்டான பரிகார தடங்கு எங்கே இருக்கிறது? குன்றத்தூரில் உள்ள சேக்கிழார் பெருமான் ஏற்படுத்திய திருத்தலம் சுமார் 850 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் ராகு பகவானுக்கு பரிகார தலமாக அமைந்துள்ளதால் காலசர்ப்ப தோஷம் என்பது ஜாதகத்தில் அமைந்துள்ளது. அந்த காலசர்ப்ப தோஷம் என்பது ஜாதகத்தில் இருக்கும் ஜாதகர் இக்கோயிலில் போய் வழிபட்டால் தோஷத்தின் பாதிப்பு குறையும். அடுத்ததாக காஞ்சிபுர காமாட்சியம்மன் கோயிலுக்கு அருகே உள்ள தலத்தில் மாகாளன் என்னும் நாகம் காலத்திநாதர் ஆணைப்படி இங்கு லிங்கம் அமைத்து பூஜித்தது. இதன் மூலவர் மகா காலேஸ்வரர். இது ராகு கேது பூஜித்த தலமாகும். இங்கு போய் வழிபட்டாலும் காலசர்ப்ப தோஷத்தின் பாதிப்பு குறையும். ஆதிசேஷன் பூசித்து அருள் பெற்ற தலம் சென்னை திருவொற்றியூர். இங்குள்ள ஸ்ரீ வடிவுடையம்மன் உடனுரை ஸ்ரீ படம்பக்கநாதர் மற்றும் ஸ்ரீ மாணிக்க அதிகேஸ்வரரை வணங்குங்கள். இதனால் ராகு கேதுவால் ஏற்படும் உண்டான தோஷம் விலகும். இதற்கான பரிகாரங்கள்: சர்ப்ப தேவதைகளை வழிபடுவது, விநாயகர், காளியம்மன் போன்ற தெய்வங்களை தொடர்ந்து வழிபடுவது, ராகு கேதுங்களுக்கு உரிய நாகதோஷ பூஜைகளை செய்வது, திருக்காளஹஸ்தி, திருநாகேஸ்வரம், திருப்பம்பரம் போன்ற சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. இது சர்ப்பதோஷத்துக்கான பரிகாரங்களாக அமையும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.